மக்களே, வீக்லி டாஸ்க் மேனேஜர் வர்சஸ் லேபர்ஸ் அதை தான் போட்டிருக்காங்க. ஒர்க்கர்ஸ் லேபர்ஸ் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். டாப் 8 இருந்தவங்களாம் மேனேஜர்ஸ், மற்றவங்களாம் ஒர்க்கர்ஸ். முன்னாடியே பார்த்த மாதிரி இங்கே என்ன முதல் ப்ரோமோ, அதாவது 2வது ப்ரோமோ, அதில் நடந்த சண்டை அது என்ன அப்படின்றத முதல்ல அலசிடலாம். அப்புறம் 3வது ப்ரோமோக்கு வருவோம். 2வது ப்ரோமோவில் நடந்த சண்டை என்ன காரணம்? லேபர்ஸாக இவங்க மாறி ட்ரெஸ்ஸு போட்டு வந்துட்டாங்க. ஒவ்வொரு சைக்கிள் 3 சைக்கிள் இருக்குது. தண்ணிக்கு ஒன்று, கேஸுக்கு ஒன்று, அப்புறம் பாத்ரூமுக்கு ஒன்று. இதை இவங்க இங்கே ப்ரெஸ் பண்ணாதான், லேபரர்ஸ் இங்கே வேலை பார்த்தா தான் உள்ளே இதெல்லாம் வரும். அப்போ தான் மேனேஜர்ஸ் அதை அனுமதிக்க முடியும். ரூல் புக்கில் தெளிவாக கொடுத்துருக்கேன். என்னன்னா, மேனேஜர்ஸ் இங்கே ரூல்ஸை போட முடியும். யார் சைக்கிள் மிதிக்கணும்னு முடிவு பண்ண வேண்டியது இந்த மேனேஜர்ஸ் தான். ஒரு மேல் பார்வையாளரும் இதுக்கு இருக்கணும், மேல் பார்வை பார்த்துக்கணும். ஓகே, இதிலிருந்து யாராவது பாத்ரூம் யூஸ் பண்ணால் உள்ளே போகலாம். ஆனால் இவங்க பாத்ரூம் யூஸ் பண்ணும் போதும் இங்கே அதுக்கான பெடலிங் நடந்துக்கிட்டே இருக்கணும் சைக்கிளில். புரியுதா? இந்த மாதிரி ரூல்ஸ் போட்டிருக்காங்க. இந்த லேபர்ஸாக இருக்காங்கல்ல, இவங்க எல்லாமே நாமினேஷன் ஜோனில் இருப்பாங்க. உள்ள மேனேஜர்ஸாக இருக்கவங்கலாம் நாமினேஷன் ஃப்ரீ ஜோனில் இருக்காங்க. ஒவ்வொரு பஸ்ஸர் அடிக்கும் போதும் உள்ள மேனேஜர்லேருந்து ஒரு ஆள், யார் மேனேஜராக கரெக்டாக பெர்ஃபார்ம் பண்ணலன்னு அவங்க நினைக்கிறாங்களோ அவங்க முடிவு பண்ணி ஒரு ஆளை லேபர் ஏரியாவுக்கு அனுப்புவாங்க. இங்கே பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணது யாரோ இவங்களை முடிவு பண்ணி ஒரு ஆளை மேனேஜர் ஏரியாவுக்கு அனுப்புவாங்க. புரியுதா உங்களுக்கு? எண்ட் ஆஃப் த வீக்கில் மேனேஜர் அந்த கேங்கில் யார் அதிகமான ஆட்கள் இருக்காங்களோ, அதிகம்னா அந்த 8 பேரில் யார் இருக்காங்களோ அவங்களில் ஒரு ஆளை முடிவு பண்ணி ஒரு ஆளுக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுக்கப்படும். இதுதான் வீக்லி டாஸ்க். இது ஆரம்பமாகுது. ஆரம்பமான உடனே இந்த லேபர் அப்படின்ற கான்ட்ராக்டில் விஷயத்தில் கிறுக்காய் போய் ஒரு மனுஷன் உள்ள தெரிஞ்சுட்டு இருக்காப்ல இல்லையா, அந்த மனுஷன் என்ன பண்ணுறன்னே தெரியாமல் ஒரு ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு முன்னாடியே வந்துடுறாரு. இது தாண்டா, இப்படி தாண்டா பண்ண போகிறேன், இப்படி தாண்டா நான் அதை பிரச்சனை தாண்டா பண்ண போகிறேன், பஞ்சாயத்து தாண்டா பண்ண போகிறேன், முன்னாடியே ஒரு இதுக்கு எது பேசினாலும் நொட்டை, என்ன பேசினாலும் நொட்டை, நான் இங்கே இது பண்ண மாட்டேன், அப்படி பண்ண மாட்டேன். இது எப்படி இருக்குது அப்படின்னா, ரொம்ப கேவலமாக இருக்குது. ரொம்ப கேவலம்னா இந்த மாதிரி ஒரு வஸ்டான ஆட்டிடியூட் இருக்க ஆளை வச்சுக்கிட்டு நம்ம எப்படி இந்த கேமை முன்னாடி கொண்டு போக முடியும்? இன்ட்ரெஸ்டிங்கான ஏதாவது விஷயங்கள் பண்ணும் அப்படின்னு நினச்சா இந்த மாதிரி ஆள் இருக்குமோ 100% இல்லை, 200% நடக்கவே நடக்காது. என்ன நடக்குது? முத்துக்குமரன் பேசுறாரு. முத்துக்குமரன் இவர் டார்கெட் பண்றாருன்றது தெரியுது இல்ல, ரொம்ப தெளிவா தெரியுது இல்லையா? அது இன்னைக்கு இல்ல, அந்த வன்மத்தை மனசுல வச்சுக்கிட்டு எது பேசினாலும் நொட்டை, எது பேசினாலும் இது அப்படின்னு வேண்டியது. முத்துக்குமரன் சொன்னதுல பாத்தீங்கன்னா, இந்த யூனியன் ஆஃபீஸை யூஸ் பண்றது யாரு அப்படின்றத நாங்க முடிவு பண்ணி சொல்லுவோம் அப்படின்னாரு. எல்லா இடங்கள்லையும் யூனியன் ஆஃபீஸ் அப்படின்றது அங்க இருக்கக்கூடிய வேலையாட்கள் சேர்ந்து முடிவு பண்ணி யூனியன் லீடர் யாருன்றதை முடிவு பண்ணுவாங்க. ஓகேவா? அதை யார் யூஸ் பண்ணணும் அப்படின்றத அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் நம்ம இதே சொல்ல. முத்துக்குமரன் அது சொன்னது தவறாகவே இருக்கட்டும். எந்த ஏரியாவில் மேனேஜரை இந்த மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க? மேனேஜர் சொன்னால் கேட்டுக்கிட்டு வேலை பார்க்கணும்ல, அப்படித்தானே இருக்குது ஆஃபீஸு. எல்லாத்தையும் சொன்னால் கேட்டுக்கிட்டு இருக்க வேண்டாம். ஒரு ரூல்ஸ் போட்டால் அதை அக்செப்ட் பண்ணணும்ல. எந்த மேனேஜர்கிட்ட இங்கே நாங்கள் பண்ணுறது தான் இங்கே நாங்கள் பண்ணுறது சீட்டை கிழிச்சு வெளியே அனுப்பிச்சிருவாங்களா மாட்டாங்களா? அப்போ நீங்கள் ஒரு ரூலை ஃபாலோ பண்ணாத போது அவர் ஒரு ரூலை மாற்றி போடுறதுல என்ன தப்பு இருக்குது? ஸோ யூனியன் இதை நாங்கள் தான் முடிவு பண்ணி சொல்லுவோம் அப்படின்றது அது அவருடைய கேம். ஓகேவா? பட் நீங்கள் அது உடனே என்ன பண்ணுறீங்க? ஒரு மாதிரி மார்க்கிங்க்கு போயிருங்க, ஒரு மாதிரி அப்படி பேசுகிறீங்க, இப்படி பேசுகிறீங்க. இந்த பேச்சுவார்த்தை வளர்ந்துக்கிட்டே போகுது. இந்த வட்டம் முத்துக்குமரன் இந்த பேச்சுவார்த்தையை விட்டு கொடுக்குறதே இல்லை. எல்லா இடத்துலையும் ரொம்ப சாந்தமாக பேசக்கூடிய முத்துக்குமரன் இன்னைக்கு வெடிச்சு சேதறி அருணை லெஃப்ட் ரைட் வாங்குறத நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. அருண் சொல்கிற பாயிண்ட்ல நியாயம் இல்லாமல் இல்லை. அது அருண் பண்ணுற விஷயங்களை நியாயமாக பண்ணிட்டு கேட்டார் அப்படின்னா முத்துக்குமரன் பண்ணுறது தவறுன்னு நம்மளே சொல்லுவோம். அருண் மாக்கிங் பண்ணுற மாதிரியும் நீ சொல்கிறதெல்லாம் ஏன் நான் கேட்கணும், அப்படிலாம் கேட்க முடியாதுன்ற ஒரு இன்டென்ஷனில் இருக்கிறதுனால இதை விட்டு கொடுக்குறதுக்கு முத்துக்குமரன் இதாகுது. தீபக் சொல்கிறாரு, யூனியன் நீங்களே சேர்ந்து முடிவு பண்ணிட்டு சொல்லுங்க. உடனே முத்துக்குமரன் திருப்பி கூப்பிட்றாரு, வேங்க உள்ள வாங்க, நம்ம எல்லாரும் சேர்ந்து பேசிட்டு சொல்லுவோம், எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணிட்டு சொல்லுவோம் அப்படின்னு. மாக்கிங் அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு ஆர்ட் அப்படின்னா இந்த ஆள் அதில் எம்பிஏ முடிச்சுட்டு வந்திருப்பா அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேவா? இந்த மாதிரி ஒரு வஸ்டான கேரக்டரை நீங்கள் பார்க்கவே முடியாது, எங்கேயுமே பார்க்க முடியாது. ரொம்ப கஷ்டம். நான் யாருக்கு சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப கஷ்டம். ரொம்ப கஷ்டம்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். பார்த்து முடிவு பண்ணிக்கோங்க, வேணுமா வேணாமான்னு, அவ்வளோதான் சொல்ல முடியும். ஸோ இது ஒரு சைடு. இந்த என்ன சொல்கிறது, மவுத் பீஸ் அப்படின்றது. ஓகே, யூ ஆர் எ மாக்கர். இவர் பேச முத்துக்குமரன் டென்ஷனாக என்ன சொல்கிறாரு, யூ ஆர் எ மாக்கர், யூ ஆர் எ ட்விஸ்டர், அப்படி இப்படின்னு பதிவு பண்ணுறாரு. ஓகே, நீ உன்னால் இந்த மவுத் பீஸ், வாயை தவிர உன்னால் எதுவுமே பண்ண முடியாது, வாயை தவிர என்னால் எதுவுமே பேச முடியாது, இந்த ட்விஸ்டிங்கை தவிர உன்னால் எதுவுமே பண்ண முடியாதுரா அப்படின்னு இவங்க 2 பேரும் மாத்துக்கட்டில் சண்டை போட்டுக்கிறாங்க. ஓகே, எல்லாரும் சமாதானப்படுத்திட்டு அங்கே போய் உள்ளே போய் பேசிட்டு போகிறோம் அப்படின்னு உள்ளே கூப்பிட்டு போகிறாங்க. அருணை பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஹீரோவாக மாறுறாரு. ஹீரோவாக நினச்சிக்கிட்டு பச்சையாக ஜோக்கராக இருக்கார், கிளவுனாக இருக்கார்.
ஓகே, ஸோ இங்கே இந்த டாஸ்க்கை பொறுத்தளவுக்கு இது கரெக்டாக போகும்னு எனக்கு தோணலை. 100% போகாது. அருண்மாய் ஒரு ஆள் இருக்கிற வரைக்கும் இனிமே இந்த வீட்டுக்குள்ள சண்டை இருக்கும், சச்சரவு இருக்கும். ஆனால் நேர்பட ஒரு விஷயத்தை வந்து ஒரு டாஸ்க்கை கரெக்டாக கொண்டு போக முடியாது. கண்டென்ட் இருக்கும் கண்டிப்பாக, பட் அது டிசைட் பண்ணாது யார் நல்லவன் யார் கெட்டவன் அப்படின்றது. புரியுதா? ஸோ ஏதாவது ஒரு பண்ணணும், ஏதாவது ஒன்று பண்ணணுன்றக்காக இவர் வந்து பண்ணுறாரு. இதில் டாப் 8 இவங்க வந்ததே அருணுக்கு பிடிக்கல. அதோடைய வன்மமெல்லாம் மைண்டில் இருக்குன்னு நினைக்கிறேன் இதை பற்றி பேசும்போது. முத்துக்குமரன் சொன்ன பாயிண்ட்ல இந்த யூனியன் ஆஃபீஸ் அப்படின்ற பாயிண்ட்டு நான் சொல்கிறேன், அது அவங்களா சேர்ந்து முடிவெடுத்துருக்கலாம், அது அவருடைய கேம். ஓகே, இவர் இதை தூண்டி விட்டா போதும் அப்படின்னு முத்துக்குமரன் ஒரு பிளான் பண்ணுறாரு, அதுக்கு விழுகிறாரு அருண். இங்கே ஜெயிச்ச முத்துக்குமரன் தான் என்னைய பொறுத்தளவுக்கு. ப்ரோமோ 3, நீ இந்த கேம் ஆடுறியா, நாங்கள் தான் முடிவு பண்ணுவோம் அப்படின்ற கேம் ஆடுறியா, நான் ஒரு கேம் ஆடுறேன், எல்லாரும் கேம் ஆடுறேன். எப்படியும் கண்ட்ரோல்ன்றது இவங்ககிட்ட தானே இருக்குது. நீ பாத்ரூம் போகணுன்னாலும் யார்கிட்ட கேட்டு போகணும், அப்படி தான் கேட்டு போகணும் இல்லையா? ஒன்று நீ இல்லைன்னா சட்டையை கழட்டி போட்டு போயா, நான் சொல்கிற கேளு, இல்லை சட்டையை கழட்டி போட்டு போ. நீ மட்டும் சொல்கிற, நாங்கள் தான் இங்கே அப்படியெல்லாம் கேட்க முடியாது, நாங்கள் எடுக்கிறதா முடிவு, நீ மட்டும் சொல்கிற, அப்போ நானும் சொல்வேன்ல அப்படின்னு முத்துக்குமரன் ஒரு இதை வந்து ப்ரோமோ 3ல இது பண்ணுறாரு. எல்லாரும் சேர்ந்து தான் பேசுகிறாங்க. இது முத்துவுக்கும் அருணுக்குமான ஒரு போராக இந்த டாஸ்க் இருக்க போகுது அப்படின்றது ரொம்பவே சந்தோஷமான விஷயம். டம்முக்கு டப்பா ஆள் காலி ஆயிடுவார். வேலிடான பாயிண்ட்ஸ் வச்சாலுமே நான் சொல்கிறேன், முத்துவுக்கு செம்ம தெளிவாக தெரியும், அதை முன்னாடியே கெஸ் பண்ணிட்டாரு. இவனை அடித்தா போதும், இதில் அடித்தா போதும், அவனே வாய் விட்டு அவனே வெளியே போய்க்குவான், பிரச்சனை இல்லை. 100% ஆள் காலி, மொத்த ஸ்கோர் காலியாக போகிறாரு டம்முக்கு டப்பா.